அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு 10ஆம் வகுப்பு இலக்கணம முதல் லெசன்ல இருக்கிற இலக்கணத்த பார்க்கலாம். சொல் அப்படின்றது தான் இன்னைக்கான டாபிக். சொல் அப்படின்னா என்ன? எங்கெங்கெல்லாம் வரும்? அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது ஒரு எழுத்தோ, அ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்தோ சேர்ந்து வந்து பொருள் தருமாயின் அது சொல் எனப்படும். முதல்ல நான் என்ன சொன்னேன்? ஒரு எழுத்து. பூ அப்படின்றது ஒரு எழுத்து. இந்த பூ அப்படின்ற எழுத்து உங்களுக்கு ஒரு பொருளை தருதா, அர்த்தத்தை கொடுக்குதா அப்படின்னு பார்த்தா ஆமாம். தலைக்கு வைக்கும் பூ, அதாவது சாமிக்கு வைக்கலாம், தலைக்கு வைக்கலாம். பூன்றது ஒரு மலர். அது வந்து நமக்கு ஒரே ஒரு எழுத்து, ஆனால் நமக்கு அர்த்தத்தை கொடுக்குது, பொருளை கொடுக்குது. அப்போனா அது சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வேறு எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். கை, இதில் நீங்கள் சொல்லுங்கள், கண்டுபிடிங்க எது வந்து சொல் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். கைன்றது ஒரு சொல்லா? ஆமாம் சொல். நம்ம உடலில் இருக்கிற ஒரு பகுதி. வைன்றது ஒரு சொல்லா? ஆமாம். ஒரு பொருளை அங்கே வை அப்படின்னு அர்த்தம். பைன்றது ஒரு சொல்லா? ஆமாம். கைப்பை, துணிப்பை, இதெல்லாம் வந்து நமக்கு அர்த்தத்தை கொடுக்குது, அதனால் அதுவும் ஒரு சொல். மைன்றது ஒரு சொல்லா அப்படின்னு கேட்டால் ஆமாம். கண்ணுக்கு வைக்கும் மை அப்படின்றது ஒரு சொல் தான், அர்த்தம் நமக்கு கொடுக்குது. சை அப்படின்றது ஒரு சொல்லா அப்படின்னு கேட்டால் அது சொல் கிடையாது, ஏன்னா அதில் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஸோ சைன்றது சொல் கிடையாது. ஒரு எழுத்து தனித்து வந்து பொருள் கொடுப்பது அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்ருக்கோம். தைன்றது ஒரு சொல்லா அப்படின்னு கேட்டால் ஆமாம் சொல். தைன்றது ஒரு மாதம். ஒரு எழுத்து ஒரு மாதத்தை குறிக்கிறது, ஒரு பொருள் கொடுக்குது நமக்கு, அப்போனா அது சொல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பல எழுத்துக்கள் தொடர்ந்து, இப்போது மா டு, மான்றது ஒரு எழுத்து, டூன்றது இன்னொரு எழுத்து. பல எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருமாயின் நமக்கு அர்த்தத்தை கொடுக்கும்பொழுது அதுவும் சொல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ அல்லது தொடர்ந்தோ வந்து பொருள் அர்த்தத்தை கொடுப்பது தான் நம்ம சொல் அப்படின்னு சொல்கிறோம். பசு 2 எழுத்து இருக்கா, அப்போ பசுன்றது ஒரு மாடு. அம்மான்றது இம்மா 3 எழுத்துக்கள் இருக்கா, நமக்கு பொருள் கொடுக்குது. பூங்கா, பூயிங்கா 3 எழுத்துக்கள் இருக்கா, தொடர்ந்து வந்து நமக்கு அர்த்தத்தை கொடுப்பது என்னது? சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சொல் அப்படின்றது எந்தெந்த இடத்துலலாம் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இரு திணையிலும் வரும். இரு திணை அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். உயர்திணை, அஃறிணை. அதாவது சொல் வந்து நிறைய இடத்துல வரும். எந்தெந்த இடம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக அது மட்டும் தான். நீங்கள் புக் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு பார்ட்டு தான் இருக்கும். ஆனால் அது அந்த ஒரு 5 லைன் தான் இருக்கும். அதை தான் நான் இவ்வளோ தூரம் சொல்ல போகிறேன். அந்த 5 லைனையும் நீங்கள் ஒரே வரியில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியணும். இவ்வளோ விஷயங்களை கேட்டால் தான் வந்து அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த சொல் வந்து இரு திணைகளிலும் வரும். உயர்திணை, அஃறிணை தான் அந்த இரு திணை. உயர்திணை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நிமிஷம், ரொம்ப கம்சியாக இருக்குது. ஸோ உயர்திணை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உயிருள்ள பொருட்களை குறிப்பது. அதாவது மனிதனையோ, தப்பாக எழுதிட்டேன், வெரி சாரி. உயர்திணை அப்படின்றது மான் வராது. மனிதர்களை குறிப்பது. ஓகேவா? மனிதர்கள், தேவர்கள், நரகர்கள். அதாவது ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ எந்த ஒரு பாலினத்தையோ குறிப்பது. அது மட்டும் இல்லாமல் தெய்வத்தை குறிப்பது. அது மட்டும் இல்லாமல் அதாவது தேவர் நரகர் சொல்லுவாங்கள்ல, தேவர்கள் நரகர்கள் இவங்க எல்லாத்தையும் குறிப்பது. ஆண்டவனை குறிக்கும்போது என்னோட கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்களெல்லாம் உயர்த்தி நம்ம காட்டுறோம். ஓகேவா? மக்கள், அவன், என்ன சொல்கிறது, முருகன், கந்தன், வேறு என்ன பேரெல்லாம் இருக்குது, ஆண்டாள், இது எல்லாமே வந்து இறைவனை குறிப்பது. அது மாதிரி இருக்கிறதெல்லாம் இறைவன் பேரை வந்து மக்களுக்கு சூட்டுவாங்க. இது மக்களை வந்து நம்ம உயர்த்தி கூறுவது. மாடர்னாக இப்போ நிறைய பெயர்கள் வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து மக்களை, அதாவது மனிதர்களை குறிக்கிறது முதல்ல. இது மாதிரி மனிதர்களை வந்து குறிப்பது தான் உயர்திணை அப்படின்னு சொல்கிறாங்க. அஃறிணை அப்படின்றது என்னென்னா, உயிரற்ற பொருட்களையும் மனிதர்கள் அல்லாத, தேவர்கள் அல்லாத, நரகர்கள் அல்லாத உயிர்களையும் குறிப்பது. பசு அப்படின்றது ஒரு அஃறிணை. மானும் அஃறிணை தான், நான் அதை தப்பாக எழுதிட்டேன். மானுன்ற வந்து அதுவும் அஃறிணை தான். ஏன்னா அது வந்து மனிதர்கள் அல்லாத ஒரு உயிர். ஒரு ஈயோ ஒரு கொசுவோ எது எடுத்தாலும் அது அஃறிணை. ஒரு மேசை, ஒரு நாற்காலி, இதுவும் அஃறிணை. இது உயிரற்ற பொருள் வந்து அஃறிணை, அதுவும் அஃறிணையில் தான் வரும். அதே மாதிரி உயிருள்ள பொருட்களாக இருந்தாலும் மனிதர்கள் அல்லாத, கடவுள் அல்லாத, நரகர்கள் அல்லாத ஒரு உயிரை தான் நம்ம வந்து அஃறிணையில் சேர்க்குறோம். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உயர்திணை, அஃறிணை, இந்த 2 இடத்துலையுமே வந்து சொல் வரும் அப்படின்றது தான். இங்கே சொல் எங்கெல்லாம் வரும்ன்றதை பார்க்கும்போது தான் நம்ம இரு திணைகளை பற்றி பார்த்தோம். உயர்திணையிலையும் வரும், அஃறிணையிலையும் வரும். உயர்திணைனா உயிருள்ள கிடையாது, மனிதர்கள், தேவர்கள், நரகர்கள் இவங்க எல்லாரையும் பற்றி குறிப்பது உயர்திணை. அஃறிணைனா என்னென்னா, மனிதர்கள் அல்லாத உயிர்களையும் பொருள்களையும், உயிரற்ற பொருள்களையும் குறிப்பது தான் அஃறிணை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கடுத்து சொல் வேறு எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, நிமிஷம், சொல் வந்து 5 இரு திணைகளில் வரும். 5 பால்களில் வரும். 5 பால் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆண்பால், சாரி ஒரு நிமிஷம், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இதுதான் 5 பால்கள். தமிழில் இருக்கும் 5 பால்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆண்பால் ஆண் இனத்தை குறிப்பது. ஆண், அவன், இவன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஆண்பால். முருகன், கந்தன், வேலன் இதெல்லாம் வந்து ஆண்பால். பெண் இனத்தை குறிப்பது பெண்பால். அவள், இவள், கயல்விழி, கண்ணகி,
இது எல்லாமே வந்து பெண் இனத்தை குறிப்பது. பலர்பால் அப்படின்னா என்ன, ஒன்றன் பால் அப்படின்னா என்ன, பலவின் பால் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது மூணுத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பலர்பால் அப்படின்றது உயர்திணையை குறிக்கும். அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட மனிதர்களை குறிக்கிறது. அவர்கள் சென்றார்கள், மாணவர்கள் படித்து கொண்டிருந்தார்கள், படித்து கொண்டிருந்தனர். இப்போ கொண்டிருந்தனர் அப்படின்ற ஒரு சொல்ல எடுத்துக்குவோம். இது என்ன பால் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பால்னு நீங்கள் என்ன யோசிக்கணும், ஃபஸ்ட்டு ஆண் பாலான்னு யோசிக்கணும். இல்லை காமனாக இருக்குது, ஆணோ இல்லை பெண்ணோ இல்லை யாரை வேணால் குறிக்கலாம் அப்படின்னு இருக்குது. பெண் பாலானோ அதுவும் இல்லை. பலர் பால் அப்படின்னா ஆமாம் பலர் பால். ஆனால் இதுலேயே ஒரு வித்தியாசம் இருக்குது. உயர்திணையான விஷயங்களை குறிக்கிறது. அதாவது உயர்திணைனா என்னன்னு சொன்னேன், மக்களை வந்து குறிக்கிறது, கடவுளை குறிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை குறிக்கிறது. மக்கள் அல்லாத விஷயங்களை குறிக்கிறது வந்து அக்ரிணை. உயிரற்றது மற்றும் மக்கள் இல்லாத உயிர்களை குறிப்பது, பசுக்கள், இதெல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து அக்ரிணையில் வந்துடும். அப்போ பலர்பால் அப்படின்னா என்னென்னா உயர்திணையிலையும் இருக்கணும். அதாவது மக்களை குறிக்கணும், ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட மக்களை குறிப்பது. அப்படி தான் ஒன்றுக்கு மேற்பட்ட பலர் வந்தனர் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இருந்தாங்கன்னு அது. அப்போ பலர்பால் அப்படின்னா என்ன, ஒன்றுக்கு மேற்பட்ட உயர்திணையில் உள்ள மக்களை குறிப்பது தான் வந்து பலர்பால். ஓகே, பலர்பால் புரிஞ்சுதா? ஓகே. ஒன்றன் பால் அப்படின்னா என்ன? ஒன்றன் பாலும் வந்து என்னென்னா ஒரே ஒரு விஷயத்தை வந்து குறிக்கிறது, ஒரே ஒரு உயிரை குறிக்கிறது, இல்லை வந்து உயிரற்ற பொருளை குறிக்கிறது. இது ஏன் உயிரற்ற பொருள் சொல்லணும்னா, இது அக்ரிணையில் வரும். பலர் பால்ன்றது உயர்திணையில் வரும், ஒன்றன் பால்ன்றது அக்ரிணையில் வரும். அதாவது பசு, மேசை, அது அங்கே சென்றது, இது எல்லாம் வந்து ஒரே ஒரு அக்ரிணையை குறிக்குது. ஓகேவா? அந்த மேசையை கொண்டு சென்றனர். இப்போ அந்த மேசை அப்படின்றது என்னது, இந்த வாக்கியம் கேட்டுக்கோங்க. அந்த மேசையை கொண்டு சென்றனர் அப்படின்னா, இப்போ அந்த மேசைன்றது ஒன்றன் பால். சென்றனர் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அப்போது சென்றனர்ன்றது நிறைய பேர் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அப்போ சென்றனர்ன்றது ஒரு உயர்திணையை குறிக்குது. ஒருத்தரை மட்டும் சொல்லியிருந்தா ஆண் பாலாக இருக்கும், ஆனால் நிறைய பேர் பலரை குறிக்கிறதுனால அது பலர் பால். ஓகேவா? இப்போது ஒன்றன் பாலுக்கும் பலவின் பாலுக்கும் வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். அவை பசுக்கள், வீடுகள், இதெல்லாம் எக்ஸாம்பிள். அதாவது இதுவும் வந்து அக்ரிணையில் தான் வரும். அக்ரிணையில் பல பொருள்களையோ பல உயிரற்ற ஜீவன்கள், உயிருள்ள ஜீவன்கள், ஆனால் உயர்திணை இல்லாத ஜீவன்களை குறிக்கும் பொழுதோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பலவின் பாலை உபயோகிப்போம். இப்போ மாடுகள் மேய்ந்தன அப்படின்ற ஒரு சொல்ல எடுத்துப்போம். மேய்ந்தா எது மேயும்? மாடு தான் மேயும். மாடுகள் அப்படி மாடு மேய்ந்தது அப்படின்றது, இப்போ மேய்ந்ததுன்னு எடுத்திங்கன்னா அது வந்து ஒன்றன் பாலில் வந்துடும். ஏன்னா அது அக்ரிணை, ஒரே ஒரு மாடு தான் மேய்ஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பலவின் பால் அப்படின்னா என்னென்னா, அக்ரிணையில் இருக்கிற நிறைய உயிர்களோ உயிரற்ற பொருட்களையோ சேர்த்து சொல்கிறது. அப்போ மேய்ந்தன அப்படின்னா அது வந்து நிறைய மாடுகள் மேய்ஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அது பலவின் பால் அப்படின்னு அர்த்தம். பலர் பாலுக்கும் பலவின் பாலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். மக்களான உயர்திணையை, கடவுளோ மக்களோ நரகர்களையோ குறிப்பது பலர்பால். பலவின் பால் அப்படின்றது என்னென்னா அக்ரிணையில் உள்ள பல பொருட்களை சேர்த்து கூறுவது, அல்ல உயிருள்ள பொருட்கள் சேர்ந்து சில வேலைகளை செய்கிறத பற்றி சொல்கிறது தான் வந்து பலவின் பால். ஸோ இது வந்து ஐவகை பால்களை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், சொல்லுன்றது உயர்திணையிலையும் வரும், அக்ரிணையிலையும் வரும்னு போட்டோம். 5 பால்கள்லையும் வரும். ஸோ சொல்லு வந்து எந்தெந்த இடத்துலலாம் உபயோகிக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். உலக வழக்கு, செய்யுள் வழக்கு. உலக வழக்கு அப்படின்றதுன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படுத்துகிற ஒரு வாக்கியங்கள், அதுதான் வந்து உலக வழக்கு. அப்போது டெய்லி நம்ம பேசுகிற வேர்ட்ஸ். இப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்து கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? எழுந்து கடைக்கு சென்று பால் வாங்கி கொண்டு வரவும், இப்படி சொன்னால் எப்படி இருக்கும் நமக்கு? செய்வோமா? ஃபஸ்ட்டு கற்று தான் நம்மளை எழுப்புவாங்களே. ஸோ அந்த மாதிரி இயல்பாக பேசுகிறது உலக வழக்குன்னு என்ன, பொதுவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பேசுகிறது தான் வந்து என்னது உலக வழக்கு. கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வா. ஓகே. ஆனால் செய்யுள் வழக்கு அப்படின்றது என்னென்னா, கவிஞர்கள், புலவர்கள் இலக்கணத்தோடு ரொம்ப அந்த கேட்குறதுக்கே நமக்கு இனிமையாக இருக்கும், அந்த மாதிரி உபயோகப்படுத்துறது தான் வந்து செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு கவிதையோ ஒரு பாடலையோ ஒரு செய்யுளையோ எடுத்து படித்து பாருங்களேன், உங்களுக்கு வந்து அது ஒரு இலக்கண நயத்தோடு இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து பொருள் இருக்கும், எந்த ஒரு குறையும் இருக்காது. இப்போது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்கிட்டு அப்படின்னா வாங்கி கொண்டு அப்படின்றது தான் வந்து செய்யுள்நடை. செய்யுள்நடை இன்னும் வந்து குறிப்பாக இருக்கும், டைரெக்டாக இருக்காது. சில செய்யுள் வந்து நமக்கு படித்தவொடனே புரியும், சிலது வந்து அர்த்தங்கள் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க, விளக்கம் அப்படின்ட்டு, அதை படித்தா தான் புரியும். ஸோ இலக்கண நயத்தோடு கூறுவது தான் வந்து செய்யுள் வழக்கு. உதாரணம் பார்த்திங்கன்னா, அன்னமிட்டால் அன்னை. இப்போ ஒருத்தவங்க கேட்குறாங்க, என்னடா சாப்பிட்டியா, அவங்க பாட்டி கேட்குறாங்கன்னு சொன்னால் செம்ம சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டேன்னு சொல்லுவீங்க. இது உலக வழக்கு. அன்னமிட்டால் அன்னைன்னு சொல்லி பாருங்களேன், என் பேரனோ பேத்தி கவிஞர் ஆயிட்டாடா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இலக்கண நயத்தோடு சொல்கிறது தான் செய்யுள் வழக்கு. சராசரியாக நம்ம டெய்லி உபயோகிக்கும் வாக்கியங்கள் தான் வந்து என்னது உலக வழக்கு. இந்த இப்போ என்ன சொல்லுவோம், இது எதுக்கு உலக வழக்கு செய்யுள் வழக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். உலக வழக்கிலையும் சொல் இருக்குது, செய்யுள் வழக்கிலையும் சொல் வந்து உபயோகப்படுது. அப்புறம் சொல் வேறு எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, வேறு என்ன எப்படிலாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, வெளிப்படையாகவும் வரும், குறிப்பாகவும் வரும். இப்போ வெளிப்படையாக வரும் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு அந்த அந்த சென்டென்ஸ் அந்த வாக்கியத்தை சொல்லும்போதே உங்களுக்கு அந்த என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நேரடியாகவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நான் சொன்னதை செய்தேன், நான் கடைக்கு சென்றேன், நான் கோவிலுக்கு சென்றேன், அம்மா உணவு கொடுத்தாள். இது எல்லாமே என்ன டைரெக்டாக உங்களுக்கு நேரடியாக அர்த்தம் புரியுது. இதுதான் வந்து வெளிப்படையாகவும் வரும் அப்படின்றதுக்கு அர்த்தம். இன்னொன்று வந்து குறிப்பாகவும் விளங்கும். ஒரு சொல் வந்து ஒரு குறிப்பாக ஹிண்ட் கொடுத்தாலே நமக்கு வந்து புரிஞ்சிடும். ஹிண்ட்னா நான் குறிப்பால் வந்து ஒரு சொல்ல தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். உங்களுக்கு படத்துலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம சந்திரமுகி படம் பார்த்துருப்போம். அதில் வந்து ரஜினி சாரும் வடிவேல் சாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வடிவேல் சார் சொல்லுவார், ஒரு பேய் வரதை வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பார் இல்லையா அவர்கிட்ட. அப்போ எப்படி சொல்லுவார், சடன்னுவார். அப்படின்னா என்ன, சடன்னு ஜன்னல்லாம் அடிச்சிக்கிச்சின்னு சொல்லுவாங்க. அப்போ சடனாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அந்த ஜன்னல்கள்லாம் அடிச்சுது, ஜல் ஜல் ஜல்லுன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லுவார்ல. அப்போ ஜல்னானே என்னென்ன, அப்போ ஒரு கொலுசு சத்தம் கேட்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து கொலுசு சத்தம் கேட்குது, பேய் வரப்போகுது அப்படின்றத டைரெக்டாக சொல்லாமல் ஒரு குறிப்பால் உணர்த்துறது, அதுதான் வந்து குறிப்பால் விளங்க வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த சொல்லுன்றது எல்லா இடத்துலையும் வரும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, சரசரன்னு அம்மா வந்து கடைக்கு சரசரன்னு என்னை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா, நான் வேகமாக கடகடன்னு நடந்து வா, சரசரன்னு வா அப்படின்னு சொல்லுவாங்க. திடுவேணேன் அப்படின்னா, திடுன்னு ஏதோ மேலேருந்து விழுந்துச்சுப்பா, திடுன்னு சத்தம் அப்படி கேட்டு நான் வந்து எட்டி பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து இது எல்லாம் வந்து குறிப்பால் வந்து உணர வைக்கிறது. ஓகேவா? மறைமுகமாக ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறது தான் குறிப்பாக விளங்கும் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்லா இடத்துலையும் சொல் அப்படின்றது வரும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு தெரிந்த ஏதாவது குறிப்பால் உணர்த்தக்கூடிய வார்த்தைகள் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த பகுதியில் நம்ம இந்த பார்ட் 2 கண்டினியூஷன் பார்க்கலாம். இது ரொம்ப லாங் வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு பேசிக்காக இந்த விஷயம் எல்லாத்தையும் ஒரு முறை கேட்டிங்கன்னா அடுத்த முறை அந்த வார்த்தையை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியும். பலவின் பால் சொன்னாங்களா, அப்போது நிறைய பேரை குறிக்கிறது. ஆனால் பலவின் அப்படின்னு வரும்பொழுது அது அக்ரிணையில் நிறைய பேரை குறிக்கிறது. அக்ரிணைனா என்ன, உயிரற்ற கிடையாது, மனிதர்கள், தேவர்கள், நரகர்கள் அல்லாத உயிர்களையோ பொருட்களையோ குறிப்பது அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரணும். ஸோ நீங்கள் டைரெக்டாக அக்ரிணைனா உங்களுக்கு சில டைமில் மறந்துடும். ஸோ இந்த வீடியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வர்றது மட்டும் இல்லாமல் அந்த சென்டென்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்றத டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்துலேயே கிராஸ் பண்ணிப்பீங்க. அதனால தான் இந்த ஒரு சின்ன விஷயத்தை ஒரு 5 லைன் தான் இருக்கும். நீங்கள் இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா 5 லைனோ 6 லைனோ தான் இருக்கும். அதை தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு எல்லாமே அடுத்து படிக்க போகிற எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தேன்னு தோணுச்சுனாலும் அதையும் நீங்கள் சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.